வணக்கம் வீர 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 வணக்கம். நன்றி. biar itu bukan tunjuk. செப்டம்பர் 15 பணிகள் தனி இடஒதுக்காக ஒரு வாரம் சாலை மறியல் பண்ணும்போது தமிழ்நாடு அரசாங்கத்தினால 21 பேர் குறி சொல்கிற மாதிரி காக்கா சொல்கிற மாதிரி சுட்டாங்க. அவங்களுக்காக இன்றைய நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 தேர்தல் தினத்தை கடைப்பிடிக்கிறோம். எங்களுக்கு இந்த வன்னியர் இடஒதுக்காக இதுவரைக்கும் போராட்டம் பண்ணினே இருக்கிறோம். இன்றும் இன்னும் கொடுக்கல. இப்போ நாங்கள் திருப்பி போராட்டம் பண்ணினே தான் இருக்கிறோம். அதுக்காக தான் நீங்கள் இந்த தேர்தல். நன்றி, வணக்கம். ஓகேங்களா? டாக்டர் ஐயா அவர்கள் முயற்சியினால் தமிழ்நாடு மக்களுக்கு வன்னியர் சமூகம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்தித்து வன்னிய மக்கள் மிகவும் பிற்பட்ட அளவிலும் தொழிலிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, அந்த அளவுக்கு குறைந்த அளவிலே அவங்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு கோரிக்கை வைத்து இன்னைக்கு பெரிய அளவிலே இன்னைக்கு வன்னிய சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை துவக்கி இன்றைக்கு சமூக நீதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை மேலோக்கி இருக்க கொடுத்த அந்த அடிப்படையில் தான் எம்பிசி என்றக்கூடிய மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி என்ற ஒரு பெரிய ஒரு அறிக்கையை தமிழக அரசு மூலியமாக பெற்றுத்தந்து 1987
27 நம்முடைய சொந்தங்கள் பாதிக்கப்பட்டு போலீசால் தாக்கப்பட்டு சுடப்பட்டு அந்த தினம்தான் இன்று வீரம் தெரிந்த தியாகிகள் தினமாக இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம். 17 ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கே. சங்கர் 92 வட்ட சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.